ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம 50s ப்ரொஃபஷனல்ஸ்ங்கிற ஒரு கொரியன் டிராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர்னு கூடவே மெச்சூர்டு லவ் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரிஸை நீங்க பார்க்கலாம். இந்த கதை 2016ல தொடங்குது. சவுத் கொரியாவோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில டெபியூட்டி டைரக்டரா ஒருத்தர் இருப்பான். அவன் பேரு ஹான். அதனால என்ன பண்ணுவான்னா, நார்த் கொரியால தயாரிக்கிற போதைப் பொருட்கள் இது எல்லாத்தையும் சவுத் கொரியால விநியோகம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த ஆளு சவுத் கொரியா தான் தன்னோட நாட்டுக்கு என்னென்ன கேவலமான காரியங்கள்லாம் பண்றானோ அது எல்லாமே ஒரு லெஜர்ல ஃபைலா இருக்கும். அந்த ஃபைல நார்த் கொரியனோட ஸ்பையா பிளாக் பேர்ல்ங்கிற ஒரு பொண்ணு திருடிடும். இந்த பொண்ணு இந்த கேடுகட்ட டெபியூட்டி டைரக்டரான ஹான் கிட்ட டீல் போடும். உனக்கு இந்த ஃபைல் வேணும்னா நான் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்ல ஹான் அதுக்கு ஒத்து வர மாட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த லேடி ஜாப்பனீஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட இதை விற்க போவாங்க. இப்போ இந்த டீலிங் எங்க நடக்க போகுதுன்னா ஒரு கப்பல்ல தான் நடக்க போகுது. இந்த விஷயம் வந்து சில சவுத் கொரியாவோட அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த மாதிரி டெபியூட்டி டைரக்டர் ஹான் வந்து ஒரு கெட்டவன் அப்படிங்கிறது. அதனால சவுத் கொரியாவோட ஏஜென்டான நம்மளோட ஹீரோ ஷேடோவா அனுப்புவாங்க. கூடவே அந்த டெபியூட்டி டைரக்டர் ஹான் அந்த ஃபைல ஆட்டைய போறதுக்காக அவனும் ஒரு நார்த் கொரியன் ஏஜென்டா அனுப்புவான். குறுக்கு அந்த கௌசிக் வருவான்டான்னு இந்த டெபியூட்டி டைரக்டர் ஹானுக்கும் சில கேங்ஸ்டர் குரூப்புக்கும் தகராறு போயிட்டு இருக்கும். அவனுங்க என்ன பண்ணுவானுன்னா, இவனை பழி வாங்கணும்டா, அதுக்கு நமக்கு அந்த ஃபைல் வேணும்டா அப்படின்னு அவங்க டீம்ல இருந்து ஒரு கேங்ஸ்டர் அனுப்புவானுங்க. இப்படி 3 பேரும் அந்த ஃபைலுக்காக அடிச்சுப்பானுங்க. ஆனா ஒருத்தருக்கும் கிடைக்காத அந்த ஃபைல். இந்த டெபியூட்டி டைரக்டர் அனுப்புன நார்த் கொரியன் ஏஜென்ட், அவரோட பேரு ஜேசன். அவர் தண்ணிக்குள்ள விழுந்து அவரோட மெமரிஸை மறந்துடுவாரு. அதே நம்ம சவுத் கொரியன் ஏஜென்ட் இருக்காருல நம்ம ஹீரோ, அவரோட ஹெட் கால் பண்ணி நீங்க எல்லாம் வராதடா, இங்க நிலவரம் சரியில்லை, நீங்க வந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்படி நம்ம ஹீரோ ஷேடோ, அப்புறம் நார்த் கொரியன் ஏஜென்ட் ஆன ஜேசன், அப்புறம் கூடவே அந்த கேங்ஸ்டர், இவங்க எல்லாருமே அந்த கப்பல் பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும், அங்கேயே செட்டில் ஆயிருவானுங்க. இப்ப நம்ம ஹீரோ ஷேடோவுக்கு கல்யாணம் ஆயிரும். அவருக்கு ஒரு சின்ன பையன் கூட இருப்பான். அவர் மாமனாரும் குடும்பமும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அங்கதான் அவரோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இப்ப கொஞ்சம் உடம்புல பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையில பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு ஹீரோ. அதோட இவர் ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி நடிப்பாரு. வீட்லயே ஒன்னும் பெருசா அவரை மதிக்க மாட்டாங்க. அவர் புள்ள கூட அப்பா நீங்க தைரியமானவரா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அந்த நார்த் கொரியன் ஏஜென்டான ஜேசனை பத்தி பார்த்தோம்னா, அவனுக்கு தான் மெமரி லாஸ் ஆயிருச்சு. அதனால அங்க இருக்க ஒரு தாத்தா அவனை தத்தெடுத்து வளர்ப்பாரு. நம்ம ஜேசனுக்கு இப்ப குடும்பமா அந்த தாத்தா கூடவே உனக்கு ஒரு கசின் வேற இருப்பாங்க. அப்படியே அந்த கேங்ஸ்டரை பாத்தீங்கன்னா எதுக்கு வந்தோம்னே மறந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு எடுப்பு வேற ஒருத்தர் இருப்பான். கூடவே அந்த மளிகை கடைக்காரன் இருக்கால கேங்ஸ்டர், அந்த ஆளுக்கு ஒரு போலீஸ் மேல கண்ணு. அவங்க காதல் சரியான ரொமான்டிக்கா போகும். இப்படி போயிட்டு இருக்க இவங்க எல்லாரும் ஒரு கேசினோல சந்திச்சுப்பாங்க. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அந்த கேசினோல இருக்கிறவனுங்க நம்ம ஹீரோ ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கியிருப்பானுங்க. அதுக்கு பே பண்ணிருக்க மாட்டானுங்க. நம்ம ஹீரோ நிறைய தடவை கேட்டு பாப்பாரு, ஆனா கொடுக்க மாட்டானுங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோட பையனுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கும். சோ அவனுக்காக இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறான்னு சொல்லிட்டு அவனுங்களை போட்டு பொழக்க போவாரு. அப்படி இந்த பக்கம் வந்தா அந்த நார்த் கொரியன் ஏஜென்ட் இருக்காருல, அவனுக்கு ஒரு கசின் இருப்பான்னு சொன்னல, இந்த கசின் இருந்து அந்த கேசினோ காரனுங்க நைசா பணத்தை ஆட்டைய போட்டுருப்பானுங்க. அது கேட்கறதுக்காக நம்ம ஜேசனும் இங்க வந்திருப்பாரு. அடுத்து நம்ம கேங்ஸ்டர் இருக்காருல, அவனுக்கு ஒரு துடுப்பு ஒருத்தன் இருப்பான். அவன் போய் அவரை கூட்டு வந்திருப்பான். இப்படி இவங்க எல்லாரும் அந்த கேசினோ மூலமா சந்திச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதான் கதை. இப்போ அந்த டெபியூட்டி டைரக்டர் ஹான் இருக்கான்ல, அந்த ஆள் இப்ப மேறாற அளவுக்கு பெரிய ஆளா இருப்பான். சோ இவங்க எல்லாரும் உங்களோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாங்க, அந்த ஃபைல் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, திரும்ப அவங்களோட வாழ்க்கைக்கு எப்படி போவாங்க, அப்படியே அந்த டெபியூட்டி டைரக்டர் ஹானை எப்படி தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க, இதை பத்தி எல்லாம் ஒரு காமெடியான ஆக்ஷன் வேலை கொண்டு போறது தான் 50s ப்ரொஃபஷனல்ஸ். இந்த சீரிஸ்ல மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு. IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. தமிழ் டப்பிங் அமேசான் பிரைம் வீடியோஸ்ல அவைலபிளா இருக்கு.